ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஊரை காலி பண்ணிட்டு போறேன் கைஸ். ஆல்பர்ட் கூட இனிமேல் வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வியான் அம்மா கிளம்புறலாமா ஊருக்கு? ஓகே சொல்லிடலாமா? 2 பேரும் போலாமா? எங்க போலாம்? எங்க போறோம் அப்படின்னா தீபாவளிக்கு எங்கனால முடிஞ்சது ஒரு முதியோர் இல்லத்துக்கு வந்துட்டு ஜென்ஸுக்கு வந்து வேஷ்டி ஷர்ட்டும் லேடிஸுக்கு வந்துட்டு சாரியும் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்காங்க, என்ன சைஸ் ஷர்ட்லான்னு கேட்டு. இது வரைக்கும் நாங்கள் வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு போனதில்லை. கூகுளில் போகிற வழியில் பார்த்தோம், ஒரு இடத்துல வந்து பார்த்தோம், மணிகளை வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு டைம் பார்த்தோம். சரி, ஃபோன் நம்பர் முன்னாடியே போட்டிருந்தாங்க. ஃபோன் பண்ணி கேட்டால் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி வாங்கி கொடுக்கலான் இருக்கணும் ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு அப்படின்னு அப்புறம் சொன்னாங்க. இப்போ எடுத்து வந்துருக்குறோம். எப்பயுமே வந்து அந்த கோயில் முன்னாடி உட்காந்துருப்பாங்கல்ல, போன வருஷம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருப்போம். தீபாவளிக்கு எப்பயுமே எங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று செய்வோம். அது ஏன்னு வீடியோவில் போக போக சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இப்போ கிளம்பலாம். போகலாமா ஏன்? போமா, பாய். ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 11 சாரீஸ் எடுத்திருந்தோங்க. அந்த சாரீஸ் வந்துட்டு பெரியவங்க யூஸ் பண்ணுற கம்ஃபர்டபுளாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். சொக்கத்தங்கம் ஜுவல்லரிங்கிற காமெடியை வேறு நடுவில் போட்டுட்டு அதை இக்னோர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வியானை கூப்பிட்டு போயிடுவோம். எங்கே போனாலுமே வியான் எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணுவான். ஸோ நாங்கள் என்னென்னலாம் பண்ணி எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காசை ஏர்ன் பண்ணுறோம், என்னென்னலாம் செலவு பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாமே அவனுக்கு தெரியணும், அவனும் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவன் வந்துட்டு இப்போது அவனுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற வயசு இல்லை, பட் அப்படியே கண்டினியூஸாக நம்ம பண்ண அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு நம்புகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 7 ஷர்ட்டு 7 வேஷ்டி கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் நேரில் பார்த்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சிலர் வந்து ரொம்ப கோவமாக இருப்பாங்க, சிலர் வந்து என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கொஞ்சம் பேர்த்த பார்த்து கொடுத்தோம். கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் இன்சார்ஜ் அவங்க கையில் கொடுத்துட்டோம். நீங்கள் தீபாவளி அன்னைக்கு வாங்க, எல்லோரும் போட்டுட்டு அப்போ ஒரே இடத்துல கேதர் ஆகிருப்பாங்க, நீங்கள் அப்போ வேணால் அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தீபாவளி அன்னைக்கு போக ட்ரை பண்ணலாம். போயிட்டு வேஷ்டி தீபாவளி. இந்த தீபாவளிக்கு எங்களால் முடிஞ்சது வந்து நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம். கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து நிறையாலாம் செய்யலை. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணியிருக்கோம், அப்படி தான் சொல்லணும். போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா பேரூர் கோயில், இங்கே கோயம்புத்தூரில் பேரூர் கோயில் முன்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு வந்துட்டு ஒரு 15 சாரி 10 வேஷ்டி ஷர்ட்டு அந்த மாதிரி கொடுத்தோம். அப்புறம் இந்த வருஷம் வந்துட்டு சரி அவங்களுக்காவது ஏதோ ஒரு ஃபேமிலியாவது இருக்கும். இல்லை, போன வருஷம் பண்ண மாதிரி ஏன் இந்த வருஷம் பண்ணல அப்படின்னா, போன வருஷம் வந்து கொடுக்கவே விடல. என்னன்னா நாங்க வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் அதை வாங்கிட்டே போனோம். நாங்க வந்து அதை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சோன்னே அது இல்லாதவங்களுக்கு போய் ரீச் ஆகவே இல்லை. அங்க இருந்த கடைக்காரங்க எல்லாம் வந்து வாங்கிட்டாங்க. ஒரு 4-5 பேருக்கு மட்டும்தான் இல்லாதவங்களுக்கு போயிருக்கோம். அப்புறம் கடைக்காரங்க வந்து வாங்கிட்டாங்க. அப்புறம் அங்க இருக்க வாட்ச்மேன் வந்து கேட்கறாரு எனக்கு கொடுங்கன்னு. அந்த மாதிரி ஆயிட்டதுனால சரி ஓகே, இந்த வாட்டி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். இது வந்துட்டு நாங்கள் வந்து எங்களால் முடியும் போது சின்ன லெவலில் வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு செஞ்சுட்டு தான் எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். பெருசாக பப்ளிசிட்டி பண்ணிக்கணும், வீடியோ போட்டுக்கணும் அப்படின்னு தோணல. அப்புறம் இந்த வாட்டி என்னத்துக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னு 4 பேர் கிளம்பி வருவீங்க. இந்த சமுதாயத்தில் நிறையா சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை பார்த்து அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது இன்னும் ஒருத்தர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கூட எங்களுக்கு ஹாப்பி தான். மற்றபடி நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கறக்காக இந்த வீடியோ கிடையாது. நம்மளை கடவுள் நல்லபடியாக வச்சுருக்காரு. நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து என்னது கொஞ்சம் நல்லதை சேர்த்து வச்சுட்டு போவோம். கர்மான்னு சொல்லிக்கலாம். ஆசீர்வாதம் அதாவது நம்ம வந்து கெட்டதை சேர்த்து வைக்க வேண்டாம், சாபமா சேர்த்து வைக்காம நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை செய்யற. வியான் வந்து இப்ப இன்னைக்கு எங்களை பார்த்து கத்துக்கிறான் அப்படின்னா நாளைக்கு அவனே இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுவான். ஸோ நம்ம குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை எல்லார்ட்டையும் கைண்டா நடந்துக்கணும், கனிவோட நடந்துக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது.
அப்படிங்கிற ஒரு இது வந்து அவனுக்கு வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அவங்களெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு எவ்வளோ, அதாவது எல்லாருமே ஒரு வீட்டில் தான் வாழ்ந்திருப்பாங்க, அதிகாரம் பண்ணிட்டு வாழ்ந்திருப்பாங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு ராணி மாதிரி இருந்தவங்க போயிட்டு ஒரு இடத்துல முடங்கி உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு சாரியை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது லைஃப் வந்து அப்பா அப்படின்போது ஒரு நிமிஷம் கூட நான் யோசித்தேன், ஆல்பர்ட் நாளைக்கு வியான் நம்மளை இப்படி கொண்டு வந்து விட்டான்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து எனக்கும் அது வரலாம், உங்களுக்கும் வரலாம், யாருக்குமே நடக்காது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது, யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஸோ என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் எல்டர்ஸ் இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக அவங்கள பார்த்துக்கோங்க, அவங்களும் குழந்த மாதிரி தான். அண்ட் இன்கேஸ் உங்களால் பார்த்துக்க முடியல அப்படின்னாலுமே இந்த ஹோம் நர்ஸ்லாம் வச்சு வீட்லேயே பார்த்துக்கோங்க, வெளியெல்லாம் கொண்டு போய் விடாதீங்க. ஏன்னா நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மாவால் நம்மளை பார்த்துக்க முடியலனாலும் நம்மளை வீட்டில் வச்சு தான் பார்த்துக்கிட்டாங்க, வெளியே கொண்டு போய் விட்டு நம்மளை பார்த்துக்கல. ஸோ நம்ம அப்போ அவங்க குழந்த மாதிரி வயசாகிருக்கும் போது இந்த வண்டி ஓட்டுறவங்களை பார்த்தா எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குமோன்னு சொல்லுங்கள் கைஸ். அதே மாதிரி இப்போ அவங்க குழந்தையா இருக்கும்போது நம்ம தான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். ஸோ நல்லா பார்த்துக்குவோம். நம்ம யாருக்குமே இந்த நிலைமை ஃபர்தராக வராமல் தடுக்கணும் அப்படின்னா அவங்களோட குழந்தைகளை கையில் தான் இருக்குது. நான் வந்து பெரியவங்களுக்கும் என்ன சொல்கிறேன், யாராவது எல்டர்ஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சொத்தெல்லாம் வந்து கண்மூடித்தனமாக குழந்தைகளுக்கு எழுதி வச்சிடாதீங்க. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு 4 ரூபா இல்லை, சொத்துங்கிறது ரெண்டாவது. ஆமாம், உங்கள் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்டயே இருக்கட்டும். ரெண்டாவது உங்களோட குழந்தைகள்கிட்டையோ இல்லை சொந்தக்காரங்கள்ட்டையோ கொஞ்சம் கனிவோட நீங்களும் நடந்துக்கோங்க. அந்த காலத்தில் இப்படி தான் நின்றுருப்பீங்க. இருந்தாலும் வயசாகும் போது, ஏன்னா மற்றவங்க தலையெடுக்கும் போது நம்ம கொஞ்சம் கீழே இருக்கணும், இன்கம் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்வை மாறும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடந்துக்கங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.